மலேசியாவிலிருந்து தனி விமானத்தில் நேற்றிரவு சென்னை திரும்பிய நடிகரும் தவேகா தலைவருமான விஜயை வரவேற்க வந்திருந்த ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்களால் பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் சிக்கிய நடிகர் விஜய் தடுமாறி கீழே விழுந்தார். பெரும் போராட்டத்திற்கு பிறகு காரில் ஏற்றி பாதுகாப்பு படையினர் அனுப்பி வைத்தார்கள். நிதி அகர்வால், சமந்தா, ஹர்ஷ்வர்தன் ராணேவை தொடர்ந்து விஜயும் நெரிசலில் சிக்கியதன் பின்னணி என்ன? தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி முழுநேர அரசியலில் நடிகர் விஜய் இறங்கியுள்ளார். இதனால் சினிமாவில் நடிக்கப் போவதில்லை என அறிவித்தார். தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து தனி விமானத்தில் மலேசியா சென்றிருந்தார். அங்கு இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டுவிட்டு நேற்றிரவு 9:15 மணியளவில் கோலாலம்பூரிலிருந்து தனி விமானத்தில் சென்னைக்கு திரும்பினார். குடியுரிமை சோதனை, சுங்கச் சோதனை போன்றவை நடத்த இருந்ததால் விஜய் மற்றும் அவருடன் வந்தவர்கள் சென்னை சர்வதேச விமான நிலையம் டெர்மினல் 2 பகுதிக்கு வந்து சோதனைகளை முடித்துவிட்டு சாதாரண பயணிகள் வரும் கேட் எண் 5 வழியாக வெளியில் வந்தார்கள். நடிகர் விஜயுடன் விமான நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர்கள், விமான நிறுவன ஊழியர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கூட்டமாக வெளியில் வந்தனர். விஜய் சென்னை வருவதை அறிந்த அவரது ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள் வருகை பகுதி கேட் எண் 5 அருகே திரண்டிருந்தார்கள். விஜய் 5ஆம் எண் கேட்டிலிருந்து வெளியில் வந்ததும் கூட்டத்தினர் ஒட்டுமொத்தமாக தடுப்புகளை தள்ளிவிட்டு விஜயை சூழ்ந்து கொண்டார்கள். இதனால் பாதுகாப்புக்கு வந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் திக்குமுக்காடினர். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கிய விஜய் கால் தடுமாறி கீழே விழுந்தார். உடனடியாக போலீசாரும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் விஜயை தாங்கி பிடித்துக் கொண்டு வந்து அவசரமாக காரில் ஏற்றினார்கள். அங்கிருந்த ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் காரை சூழ்ந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். இதனால் கார் அங்கிருந்து புறப்பட முடியாமல் சில நிமிடங்கள் நின்றது. அதன் பின்பு போலீசார் கூட்டத்தை வலுக்கட்டாயமாக கலைத்து விஜய் கார் செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவர் காரில் ஏறி புறப்பட முயன்றபோது கூட்ட நெரிசலால் கார் முன்னே செல்ல முடியாமல் திணறியது. அப்போது பின்னால் வந்த கார் விஜயின் BMW எலக்ட்ரிக் கார் மீது லேசாக மோதியது. இதனால் மேலும் பதற்றம் ஏற்பட்டது. பின்னர் பாதுகாவலர்கள் பின்னால் வந்த காரை தடுத்து விஜயை அனுப்பி வைத்தார்கள். விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் கூடியதால் விமான பயணிகள் வெளியில் வர முடியாமல் பெரும் சிரமம் அடைந்தனர். அவ்வாறு வெளியில் வந்த பின்பும் அவர்கள் வாகனங்களை எடுத்துச் செல்வதிலும் கடும் சிரமம் ஏற்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் இதேபோல ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வெளியாட்களை எப்படி அனுமதித்தனர்? போலீசார், பாதுகாப்பு அதிகாரிகள், விமான நிலைய அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பயணிகள் கடும் ஆத்திரத்துடன் கேள்வி எழுப்பினர். ஏற்கனவே ஹைதராபாத்தில் சினிமா நிகழ்ச்சிக்கு சென்றபோது நடிகை நிதி அகர்வாலை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு பெரும் அத்துமீறலில் ஈடுபட்டனர். நிதி அகர்வால் பிரச்சனை அடங்குவதற்குள் நடிகை சமந்தாவை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு செல்ஃபி எடுக்க முயன்றதால் நெரிசலில் சிக்கி இன்னலுக்கு ஆளானார்.
நடிகர் ஹர்ஷ்வர்தன் ராணே தனது ஏக் தீவானே கி தீவானியத் படத்தின் OTT ரிலீஸுக்காக ப்ரமோஷன் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போதும் அவரை ரசிகர்கள் சூழ்ந்து சட்டையை பிடித்து இழுத்து கடும் நெருக்கடிக்கு ஆளாக்கியுள்ளார்கள். நிதி அகர்வால், சமந்தா, ஹர்ஷ்வர்தன் ராணே வரிசையில் விஜயையும் ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் சூழ்ந்து கொண்டு தள்ளியதில் அவர் கீழே விழுந்துள்ளார். ஏற்கனவே கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் என 41 பேர் இறந்த சம்பவத்தின் அதிர்ச்சியே இன்னும் தமிழ்நாட்டிலிருந்து விலகாத நிலையில் விஜயே ரசிகர்களின் கூட்ட நெரிசலில் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.